இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு மச்சிரப்பாக்கம் இந்த மாதிரி ஊர்கள்லாம் வந்து சின்ன சின்ன ஊர்களா இருந்தாலும் சரி, அந்த ஊர்கள்ல பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய ஃபேமஸான கோவில்கள், பள்ளிவாசல், சர்ச்சு இது எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு ஊர்ல என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குது. கோவில் எல்லாம் ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா இந்த ஊர்ல நிறைய கோவில்கள் இருக்கு அப்படின்ற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனா இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, எப்படி ஒரு அம்மா கைமணத்துல இருந்து ஒரு ரெசிபி உருவாகுது அப்படின்றத அம்மாவே செஞ்சு காமிக்கிறாங்க. அம்மா கைமணத்துல இருந்து ஒரு அருமையான சமையல் பார்த்துட்டு வாங்க. ஆஞ்சரேப்பட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக உருளை மல்லி போண்டா இது எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு, கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, பெருங்காயம், எலுமிச்சை பழம், உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நான் எண்ணெய் விடுறது. எண்ணெய் கொஞ்சம் காயட்டேன். நம்ம அதுக்குள்ள உருளைக்கிழங்கு வேக வச்ச தோல் எடுத்திருக்கேன் நான். அந்த உருளைக்கிழங்கை நல்லா இப்போ பிசைஞ்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு நல்லா பிசையணும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு இதில் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதுக்கு பச்சை மிளகா, இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீட்டில் செய்யும்போது 4-5 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சு செய்யுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள், இதுலேயே மஞ்சள் தூள், பெருங்காயம் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி, எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ கலந்துக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கடைசியா நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை இதுலயே கொஞ்சம் புழிஞ்சுக்கணும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதுல கடைசியா நம்ம வந்து எலுமிச்சம்பழம் புழிய போறேன் நான். அதையும் புழிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி நல்லா இதை கலக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சுவையும் நல்லா உங்களுக்கு வாசனை, சுவை எல்லாமே ரொம்ப கூடுதலாக இருக்கும் இதில். இப்போ இது அப்படியே எடுத்து வச்சிடுறேன். இதில் இப்போ நான் கடலை மாவு, இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கடலை மாவு போட்டிருக்கேன். அதே மாதிரி அரிசி மாவு 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, அதே போல மஞ்சள் தூள் போட்டுட்டு இதை முதல்ல நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விடுறேன் நான். இந்த மாவை வந்து நல்லா நம்ம வீட்டில் தோசை மாவு பதம் செய்வோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இதை வச்சுக்கணும். ஏன்னா போண்டா செய்யும் போது அந்த பதத்தில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா கொஞ்சம் கரைச்சிக்கணும். இந்த மாதிரி இப்போ மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த உருளைக்கிழங்க மாவில் நல்லா துவச்சி எண்ணெய் காஞ்சிருக்கு, அதில் நம்ம போட்டு போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா துவச்சதுக்கு அப்புறம் இதை எண்ணெயில் அப்படியே போட வேண்டியதுதான். இது மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உருட்டி இந்த மாவில் நல்லா துவச்சி எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் போடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் உருட்டி போட்டிருக்கேன். இப்போ இதை இந்த போண்டா மேலே இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அதை பொரியும். இப்போ இதை நான் ஒன்றொன்னா நான் திருப்பி விடுறேன். ஒரு பக்கம் செவந்த உடனே அப்படியே நீங்கள் அடுத்த பக்கமும் ஒன்றொன்னா நம்ம திருப்பி விடணும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா இது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, பொரிஞ்சிடுச்சு நல்லா. இந்த மாதிரி நல்லா இது செவக்கணும். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். இந்த எண்ணெயை நல்லா இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான்.
இப்ப மேல அலங்கரிக்க கொஞ்சம் கொத்தமல்லி. மணக்க சுவைக்க உங்களுக்காக தயாராயிடுத்து உருளை மல்லி போண்டா. இது எப்படி செய்யுதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். உருளைக்கிழங்க நல்லா முதல்ல குக்கர்ல வேக வச்சுக்கோங்க. அதை நல்லா ஒரு பாத்திரத்துல நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் அதுல பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு கடைசியா எலுமிச்சம்பழம் அதையும் போட்டு நல்லா புழிஞ்சி அதையும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. வானலியை போட்டு எண்ணெய் கூட்டி அது எண்ணெய் நல்லா கொஞ்சம் சுடட்டும். அதுக்குள்ள ஒரு பாத்திரத்துல நம்ம கடலை மாவையும் அரிசி மாவு கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அதுலயும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அதை கலந்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா உருட்டிட்டு நம்ம கடலை மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு வச்சிருக்கோம். அதுல போட்டு நல்லா எடுத்து எண்ணெய் காஞ்ச உடனே அந்த எண்ணெயில அந்த உருளைக்கிழங்க போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து ஒரு தட்டுல வச்சுட்டு அலங்கரிக்க மேல கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுட்டீங்கன்னா சுட சுட மணக்க உங்களுக்காக தயாராயிடுத்து உருளை மல்லி போண்டா. மீண்டும் அடுத்த அம்மா கைமணத்துல உங்களை வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீதா.